ஹலோ மக்களே, இன்றைக்கி தென்னை மரம் கோகனட் ட்ரீ பற்றின ஜிகேஸ் பார்க்கலாமா? தென்னை மரத்தின் அறிவியல் பெயர் என்ன? கோகோஸ் நியூசிஃபெரா. தென்னை மரம் எந்த தாவர குடும்பத்தை சேர்ந்தது? அரக்கேசி, அதாவது பனை குடும்பம். தென்னை மரத்தை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள்? கற்பக விருட்சம் அப்படின்னு அழைக்கிறாங்க, அதாவது எல்லாவற்றையும் தரும் மரம். தென்னை மரங்கள் எத்தகைய பகுதிகளில் நல்லா வளரும்? வெப்பமண்டல பகுதிகளில், அதாவது ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ். தேங்காயில் உள்ள நீரின் பெயர் என்ன? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இளநீர் தான், கோகனட் வாட்டர். அடுத்து, இளநீரில் அதிகமாக உள்ள சத்து என்ன? பொட்டாசியம் அண்ட் தாது உப்புக்கள். தென்னை மரத்தோட ஓலைகள் எதுக்கு பயன்படுது? கூரை வேய்தல், அப்புறம் கைவினைப் பொருட்கள் செய்கிறதுக்கு பயன்படுது. தேங்காயின் தாவரவியல் பெயர் என்ன? ட்ரூப்பு, சதைப்பற்றுள்ள கனி. தென்னை மரத்திற்கு உகந்த மண் வகைகள் எவை? செம்போரை மண்ணும் வண்டல் மண்ணும் தான். அடுத்து, உலக தேங்காய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 2ஆம் தேதி. இந்தியாவில் தேங்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? கேரளா இல்லைன்னா தமிழ்நாடு. அதிக பரப்பளவு மற்றும் உற்பத்தி அடிப்படையில் மாறும். தென்னை மரத்தின் தண்டு எவ்வாறு வளர்கிறது? கிளைகள் இல்லாமல் நேராக தான் வளரும். தேங்காய் நார் எங்கு பயன்படுது? கயிறு திரித்தல்லையும் மெத்தை செய்கிறதுக்கும் பயன்படுது. தென்னை மரத்தோட வேர்கள் எத்தகையவை? நார் வேர் அமைப்பு, ஃபிப்ரோஸ் ரூட் சிஸ்டம். பதநீர் எந்த மரத்திலிருந்து இறக்கப்படுகிறது? தென்னை, அப்புறம் பனை மரத்துலேருந்து இறக்குறாங்க. தென்னை மரத்தின் பூக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பாலை, இன்ஃப்ளோரசன்ஸ். தென்னை மரத்தோட சராசரி ஆயுட்காலம் என்ன? 60 முதல் 80 ஆண்டுகள் வரை வளரும். தேங்காய் எண்ணெயில் உள்ள முக்கிய கொழுப்பு அமிலம் எது? லாரிக் அமிலம், லாரிக் ஆசிட்னு சொல்லுவோம். தென்னை மரங்கள் கடல் கரையோரமாக வளர காரணம் என்ன? உப்புத்தன்மையும் மணல் மண்ணையும் தாங்கி வளரும் இயல்பு கொண்டது. ஓகே மக்களே, இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.